பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அனைவரும் வாழ்த்துக்கிறேன். இந்த காலை வேளையில வேத தியானத்துக்கு அடுத்த வசனம் எரேமியா 9ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் தெரியுமா? என் தலை தண்ணீருமாக என் கண்கள் நீருற்ற மாறினால் நலமா இருக்கணும்னு சொல்றாரு. எரேமியா சொல்றாரு, என் தலை தண்ணீருமாக, தலை போல தண்ணியா இருக்கணுங்களாமா, கண்கள் முழுவதும் தண்ணீரா இருக்கணுமா. எரேமியாவுடைய பாரம் பாருங்க, இரவு போக நான் அழுது ஜெபம் பண்ணுவேன், இரவு அழுவுங்கிறாரு, துக்கிப்பேன்னு சொல்றாரு. தேவன் தேடுகிற ஒரு மனிதன் யார் தெரியுமா? காலைவேளை சொல்லுகிறேன், தேவன் தேடுகிற மனிதன் இரவு பகலாய் ஜெபிக்கிற மனிதன் தேவன் தேடுகிறார். தேவனை கொடுக்கிறவனையோ, தேவனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவோ, தன்னுடைய பிரசங்கம் பண்றவனையோ, பாடுறவனையும் தேவன் தேடுவதில்லை. தேவன் தேடுகிற மனிதன் யார் தெரியுமா? தேவ பிள்ளையை ஜெபிக்கிற நீங்களா இருக்கிறீங்கன்னா, திறப்பிலிருந்து சுவரை அடைக்கிற பிள்ளைகளா இருக்கிறீங்கன்னா, உங்களை தான் தேடுகிறார். தேவன் தேடுகிற யாரை தேடுறார் தெரியுமா? ரிபி ஷெக்கோது நம்ம இந்த காலையில் சொல்லுகிறேன், உங்களை நான் தேடுகிறார். ஜெபிக்கிற கண்ணீரோடு, நீ பார்க்கறதுக்கு மெல்லிந்த உருவமா இருக்கலாம், நீ பார்க்க பரிதாபமா இருக்கலாம், மற்றவங்க பார்வைக்கு துக்கமா இருக்கலாம், நீ ஜெபிக்கிற பிள்ளையா, கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளையா இருந்தா என் தெய்வம் உன்னை தேடி வருகிறார். உன்னைத்தான் தேடுறாரு. இந்த காலையில் சொல்லுகிற, தேடுகிற திறப்பில் நின்று சுவரை அடைக்கிற ஒரு ஜனத்தை தேடுறாரு, ஒரு பிள்ளையை தேடுறாரு. தேவ பிள்ளையே, ஆதி நாட்கள் இருக்கிற ஜெபம் எங்கே? இரவு பகலாய் மன்றாடி கொண்டிருந்த ஜெபம் எங்கே? கர்த்தா அந்த ஜெபத்தை கேட்க ஒரு சுயநலம் இல்லாம ஜெபம் பண்ணி கொண்டிருந்தீங்களே, அந்த ஜெபம் எங்கப்பா? உன் பிரச்சனை வந்தோன்னு பாடு வந்து அவர் மறந்துட்டியா? இந்த காலை வேளை ஆண்டவர் கேட்கிறாரு, இரவு பகலாய் ஜெபிக்கிற ஒரு எரேமியா அவருக்கு தேவை, ஒரு நெகேமியா அவருக்கு தேவை, ஒரு எஸ்தர் ராசாதி தேவை. தேவ பிள்ளையே, இரவு பகலாய் ஜெபிக்கிற ஒரு சேயான தேவ பிள்ளையே, தேவனுடைய பாரத்தை சுமக்கிறவன் தேவை. தேவனுடைய இருதயம் பாரத்தோடு இருக்கிறது, ஜெபிக்கிற ஆள் தேவை. திறப்பில் நின்று இயேசுடைய பாரத்தை சுமக்கிறவன் தேவை. இன்னைக்கு எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்கிறவன் 1000 பேர் இருக்கிறா. ஆண்டவரே, எனக்கு நல்லா வீடு வேணும், கார் வேணும் கேட்கிற நிறைய பேர் இருக்கிறா. ஆண்டவரே, உமக்கு என்ன வேண்டும் ஆண்டவரே? ஆண்டவர் எந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணணும், யாருக்காக ஜெபம் பண்ணணும்? உங்கள் இருதயம் பாதித்து இருக்குது, நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெப வீரன் வேண்டுமே. இந்த காலையில் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட உன்னதமான ஜெப வீரர்களை, ஜெபிக்கிற அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை நான் தேடுகிறார். தட்டிக்கொண்டே இருக்கிறார். பிள்ளையே, உன் இருதயத்துக்காக திறந்து அவருக்கு ஜெபம் பண்ண உன் இருத்தை கொடுப்பையா, அவருடைய பாரத்தை சுமக்க நீ ஒப்பு கொடுப்பையா. ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ண வேண்டி இருக்கு. இந்த காலத்துல கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. பரலோக தகப்பனே, இந்த காலை வேளை ஜெபம் பண்ண முடியாதபடி, சாப்பிட முடியல, சொல்ல முடியலப்பா, ஆனா ஜெபம் பண்ண முடியும் சொல்றாங்கப்பா. சொல்றோம் ஆண்டவரே, இந்த நிலைமைகள் மாறணுமே, சுவரை அடைக்கணுமே, திறப்பில் நிக்கணுமே, எரேமியா திறப்பில் என்னது போல் நாங்கள் நிக்கணுமே, இரவு பகலாய் ஜெபிக்கிறவளாய் மாறணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஜெபங்களை மாற்று ஆண்டவரே. ஆதி அப்போ சில படிக்கையில இரவு பகலாய் ஜெபித்த போல எங்களை ஜெப வீரர்களை மாற்று ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஜெப வாஞ்சி தாங்க. உங்களுக்குள்ள இருந்த மலை மேல் ஏறி ஜெபித்த அந்த ஜெப வாழ்க்கை தாங்க.